வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பைகாயின் அப்டேட் பார்க்க போகிறோம். பைகாயின் ப்ரைஸை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து நீங்கள் கேட்ட சில கொஷனுக்கான ஆன்சர். கமெண்டில் சில பேர் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுக்கு பர்சனலாக சில பேருக்கு மெசேஜ் போட்டிருக்கேன். சில கொஷனுக்குரிய ஆன்சர் சொல்கிறேன், கட்டாயம் பாருங்கள். இந்த மைக்ரேஷன் ப்ரொசீஜர் அதுகள் பிரச்சனை இருக்கிறார்கள் எல்லாருக்கும் பிரயோசனமான சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை திருப்பி செய்யுங்க. அடுத்தது வந்து பைனான்ஸ் லிஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்கன்றத டீட்டெயில் நேற்று உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். பைனான்ஸ் மட்டுமில்லை, ஆல்ரெடி பிட்கேட்டும் லிஸ்ட் பண்ண மாட்டேன்னுட்டாங்க. என்னடா பை நெட்வொர்க் வந்து கொஞ்சம் சீட்டிங் வேலையில் செய்கிறாங்கன்னு பரவலாக அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது பைட்டே இருந்து 100% அப்டேட்டுகள் தங்களுக்கு வரலன்றாங்க. இது சம்மந்தமாக பை வந்து பைனான்ஸை தொடர்பு கொண்டு பைகாயினை வந்து தற்போதைக்கு அவங்க லிஸ்ட் பண்ணலை. ஃப்யூச்சரில் வந்து பைனான்ஸ் கேட்குறதுக்கு ஒரு ஆன்சர் எல்லாம் பை கொடுப்பாங்களா இருந்தால் ஃப்யூச்சரில் லிஸ்ட் ஆகும். அதே மாதிரி தான் பிட்கேட் வந்து சொன்னவங்க வந்து இது ஒரு என்ன சொல்கிற ஒரு கேம்பிளிங் மாதிரி, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு பிஸ்னஸ் உண்டு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களோட ப்ரொஜெக்ட் வந்து மேலே வருதுன்னா அவங்களோட சில செயற்பாடுகளையும் பாராட்டணும். ஏன்னா இவங்களோட டொமைனை சேல் பண்ணுறது சரி, சில அப்டேட்டுகள் சரி, அடுத்த மார்க்கெட்டில் வந்து பொருட்கள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, பையை யூஸ் பண்ணுறதுக்கான பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது சரி, இப்படி செஞ்சு கொண்டு வராங்க. ஃப்யூச்சரில் இன்னும் செய்ய போகிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக மேலதிக விவரங்கள் உங்களோட கொஷனுக்குரிய ஆன்சர்களை பார்க்குறதுக்கு நமது கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ரைட், இதில் முதலாவது கொஷனுக்கு வருவோம். ஸோ இந்த பிரதர் கேட்டிருக்கு, தனக்கு 7 மந்த்துக்கு மேலே கேஒய்சி வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களோட டீட்டெயில் ஒழுங்காக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்ட் ஒருக்கா அப்டேட் பண்ணுங்கள். பைக்குள்ளே வந்துட்டு இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள், ப்ரொஃபைலுக்குள்ளே போங்க. இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கை வெரிஃபிகேஷன் செஞ்சுக்கொள்ளுங்கள். இமெயில் அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, அப்படி பாருங்கள். இதுக்குள்ள உங்களோட கேஒய்சி வந்து பெண்டிங்லேயே இருக்குண்டு. ஓகே, பெண்டிங்கில் இருக்குதுன்னா அடுத்த ஸ்டெப் வந்து பாஸ்வேர்டை வந்து இதில் அப்டேட்ன்றதை கொடுங்க. அப்டேட்ன்றதை கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை, பைக்குரிய பாஸ்வேர்டை புது பாஸ்வேர்டுன்னு கொடுங்க. பாஸ்வேர்டுன்றக்குள்ள சில பேர் அந்த 24 வேர்ட்ஸ் நினைப்பீங்க. அது 24 வேர்ட்ஸ், அது வாலெட் அட்ரஸுக்குரியது, வாலெட்டுக்குரியது. நான் சொல்ல இது லொகினுக்குரிய பாஸ்வேர்டு. நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து லொகின் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணும், அந்த பாஸ்வேர்டு. ஸோ அந்த பாஸ்வேர்டை மாற்றிக்கொள்ளுங்க. இது ஒரு வகையில் வந்து உங்களோட கேஒய்சியை விரைவாக முடிக்குமென்று சொல்லப்படுது. ஆனால் கேஒய்சிக்குரிய டைம் வந்து இவங்க 14ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தவங்க, மார்ச் 14. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே சரி வராதாக்களுக்கு டைம் எடுக்குமென்று தான் சொல்லப்படுது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செஞ்சு கொண்டு வரணுன்ற ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் பிரதர். அதாவது நான் சொன்ன விஷயங்களை செஞ்சு போட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த ட்ரான்ஸ்ஃபபிளில் இருக்கிறத வந்து எப்படி மெயின் நெட்டுக்கு மாற்றுறேன்னு கேட்டிருக்காங்க. அது நாங்கள் மாற்றிடலாம் பிரதர். ஆட்டோமேட்டிக்காக அவங்க தான் மாற்றணும். அதுக்கு வந்து சிலர் 3 வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க, 4 வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க, சிலர் 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அது வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்களும் செய்ய வேண்டிய வேலை, உங்களுடைய பாஸ்வேர்டு அதில் அப்டேட் பண்ணுங்கள். இவங்களோட கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இதில் 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். சப்போர்ட் போர்ட்டல்ன்றதுக்குள்ளே போயிட்டு இவங்களுக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. இப்படி எனக்கு ட்ரான்ஸ்ஃபபிள் கணநாள் அப்படி எவ்வளோ நாள் இந்த மாதிரி விஷயம்ன்றதை போடுங்க. ஒரு வேளை உங்களுக்கு வந்தால் சான்ஸ் இருக்குது. கேஒய்சி செய்யும் பிறகு தான் பிரதர் நாங்கள் எதுவுமே செய்யலாம், அதுக்கு பிறகு சான்ஸ் இல்லை. இப்படி சர்ச் பண்ணக்குள்ள உங்களுக்கு இப்படி பிரச்சனை வருதுன்னா கூகுளில் போயிட்டு பை நெட்வொர்க் ஹெல்ப் பண்ண அடிச்சிங்கன்னா, இல்லை இமெயில் சப்போர்ட் அடிச்சிங்கன்னா வரும், அதுக்குள்ளால செய்யுங்க. அடுத்த கொஷன் வந்து 24 பாஸ் கீ வந்து ஃபொகட்டாம், அதை ரிகவர் பண்ண வழி இருக்குதா? வழியே இல்லை, அப்படியே நீங்கள் விடத்தான் வேணும். இந்த பாஸ்கி இல்லாமல் உங்களோட வாலெட்டில் இருக்கிறத மாற்றி எடுக்க இயலாது. ஓகே, அடுத்தது வந்து கேட்டிருக்கார். இதில் வந்து அவருடைய 1400 காயின் வந்து அன்லாக் ஆகிருக்கு, பட் அது காணலைன்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, உங்களுடைய பை ப்ரௌசருக்குள்ளே போய் வாலெட்டுக்கு போங்க. இதில் உங்களோட 24 வேர்ட்ஸை கொடுத்து லொகின் பண்ணுங்கள். லொகின் பண்ண இப்படி வரும். இதில் வந்து இந்த லொக்கப் பண்ணுறதுக்கு பாருங்கள், இதுக்குள்ளே போய் பாருங்கள், இதுக்குள்ளே காட்டும். அப்படி இல்லையேண்டா இந்த மைக்ரேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே இருக்கும், இதுக்குள்ளே லொக்கன் இருக்கும். நீங்கள் அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணிங்கன்னா தான் உங்களோட பேலன்ஸ் வந்து இங்கே வரும். ரைட், அப்படி செஞ்சால் மட்டும்தான் வரும். இல்லைன்னா இந்த லொக்குக்குள்ளேயும் இருக்கும், இதுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் அன்லாக் பண்ணி வெளியே கொண்டு வரணும். அப்போ உங்களோட டோட்டல் பேலன்ஸ் வந்து இதில் வந்து காட்டும், அவைலபிள் பேலன்ஸ்லேயும் காட்டும். பை டொமைன் எப்படி செய்வதுன்னா வீடியோ போட சொல்லியிருக்கார் பிரதர். உங்களுக்கு வந்து மைக்ரேஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சு உங்களோட வாலெட் வந்து அன்லாக் ஆகி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பை டொமைனில் பர்ச்சேஸ் பண்ணிடலாம், பையில் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு மைக்ரேஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சுதுன்னா நீங்கள் செய்யலாம். அது சிம்பிள் ஒர்க் தான். உங்களுடைய பை ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் டொமைன் என்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
இதாக இருக்குது, இதுதான். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இதை ஓகே பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு 24 வேர்ட்ஸ் கேட்கும். ஸோ இதை கொடுத்தா அப்படி வரும். இப்படி வருதுண்டா எங்களோட பை நெட்வொர்க் வந்து எனக்கு மைக்ரேஷன் முடியலைன்ற அர்த்தம். மைக்ரேஷன் முடிஞ்சாக்கள் மட்டும்தான் நீங்கள் இப்போலாம் செய்யலாம். இதில் போயிட்டு நாங்கள் இதில் ஒரு நேம் ஒன்று அடித்து சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணினா மாட்டேன், அதாவது இது ஆப்ஷன் எங்களுக்கு எனேபிளாக இருந்துச்சுன்னா சர்ச் பண்ணால் பை டொமைன் வாங்கலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு cryptogobi.py, நாங்கள் இப்போ cryptogobi.com என்ற ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம்னா அந்த .comக்கு பதிலாக பை என்ற பிஐ என்றது வரும். இந்தியாவுக்கு ஐஎன் என்று வரும், ஸ்ரீலங்காவுக்கு எல்கே என்று வரும், யூஎஸ்க்கு யூஎஸ் என்று வரும். அப்படி அது மாதிரி பைக்கு ஒரு டொமைன் வந்திருக்கு .py என்று. ஸோ அந்த டொமைன் நாங்கள் எங்களோட பிஸ்னஸுக்கு வாங்கலாம். ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸுக்கு வாங்கியிருக்கிற டொமைன்களோட டீட்டெயிலையும் பார்க்கலாம். அது 6ஆம் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் பிட் பண்ணி வச்சு கொண்டிருக்கணும். அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ இது வந்து பெரிய பிஸ்னஸாக போய் கொண்டிருக்கு. உண்மையாக அந்த டொமைன் செல்லிங்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஒரு நல்ல பேர் உண்டு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பேர் உண்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது பேரில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அவங்க டொமைன் தேடுறாங்க. இல்லை, அப்போ இந்த டொமைன் யார்கிட்ட இருக்குதுன்னு தேடுனா இப்போ எங்கள்கிட்ட இருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று தந்துட்டு அந்த டொமைனை அவங்க வாங்குவாங்க. இது வந்து டொமைன் பிஸ்னஸ்ன்னு வேர்ல்டு வைடாக ஃபேமஸான பிஸ்னஸ். உதாரணத்துக்கு நீங்கள் GoDaddy இந்த மாதிரி வெப்சைட்டுகளில் போயிட்டு டொமைன் வாங்குகிற வெப்சைட்டில் போயிட்டு சில நேம் அடித்து பாருங்கள். நார்மலாக ஒரு .com டொமைன் வந்து $15 to $20 வரும். சில டொமைன் நேம் மட்டும் ப்ரீமியம் உண்டு, $1000, $2000, $5000, $1,00,000 இப்படியெல்லாம் இருக்கும். இப்போ கூகுள்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுள் சம்மந்தமாக கூகுளோட சேர்ந்த மாதிரி டொமைனே வராது லிஸ்ட்டில். அதே மாதிரி தான் நிறைய இதுகள் இருக்குது. ஸோ அப்படியான ரேரான டொமைன் நேம் எல்லாம் எடுத்து வச்சுக்கொண்டு அதில் ஒரு பிஸ்னஸ் பார்ப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ பையிலையும் நிறைய பேர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பிரதர் சொல்லிக்க 1250 காயின் இருக்குண்டு, பட் மைக்ரேஷன் முடியல. மைக்ரேஷனுக்கு வந்து இப்போ வந்து அவங்களோட பார்ட் வந்து எண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிறாங்கன்றது தெரியல. 2027 வரைக்கும் மைக்ரேஷன் இதுகள்லாம் சேர்த்து பை நெட்வொர்க்கால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1.5 பில்லியன் காயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சமாக தான் 1.5 மில்லியன் இல்லை பில்லியன். ரெண்டாவது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ காயின் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கு. அப்போ எங்களோட மைக்ரேஷன் ப்ரொசீஜர் எல்லாம் இதுக்குள்ளே தான் வர சான்ஸ் இருக்குது. அப்படி வராதார்கள் அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சம்டைம் அதையும் தாண்டி போகலாம். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து செஞ்சதுக்கு பிறகு சக்ஸஸ் வந்து பேக் வந்தோடனே ஃபெயில்ண்டு வருதுன்னா அப்போ நீங்கள் திருப்பி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி செய்கிறன்ற வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்து திருப்பி நீங்கள் செய்யலாம். உங்களுடைய மைக்ரேஷன் என்ற வாலெட்டுக்குள்ளால் போயிட்டு மெயின் நெட்ன்றதுக்குள்ளால் போயிட்டு அதில் உங்களோட வாலெட் வந்து 4வது 5வது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் திருப்பி செய்யலாம். ஆனால் நார்மலாக சக்ஸஸ் ஆகும். திருப்பி செய்கிறேன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு 2 நாளைக்கு முதல் நான் நினைக்கிறேன் 2-3 நாளைக்கு முதல் வீடியோ போட்டிருக்கேன், அதை போயிட்டு பார்த்து நீங்கள் செய்யலாம். 220 காயின் வந்து ஹேக் பண்ணிட்டாங்களாம் பழைய வாலெட்டை புது வாலெட்டுக்கு. பிரதர் போயிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் அதை விட்டு போட்டு வேறு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் செய்யலாம்னு தான் நான் யோசிக்கிறேன். வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா திருப்பியும் உங்களோட பாஸ்வேர்டு வந்து 24 வேர்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிட்டுன்னா திருப்பி அது இன்னொரு தடவை நீங்கள் ஏர்ன் பண்ணக்குள்ள அது போகத்தான் சான்ஸ் இருக்குது. அதனால் வேறு ஒரு அக்கௌண்ட்டோ இல்லை வேறு வீட்டில் இருக்க வேறு ஒரு மெம்பர் பேரில் நீங்கள் கேஎஃப்சி செஞ்சு செய்யுங்க. அடுத்தது வெரி பிக் ஸ்கேம். ஓகே, அடுத்தது அதாவது இதெல்லாம் என்ன மாதிரின்னா தெரியாதாக்கள் சும்மா கதைக்கிறது. கிரிப்டோ பற்றி தெரியாதாக்கள் அறகுறையான ஆக்கள் தான் இப்படியான விஷயங்கள் கதைக்கிறது. கிரிப்டோவால் வாழ்ந்தவனும் இருக்கிறான், செத்தவனும் இருக்கிறான், அதாவது தாழ்ந்தவனும் இருக்கிறாங்க. ஆனால் கிரிப்டோ வந்து ஒரே நாளில் பல பேரை எழுப்பியும் விட்டுருக்கு, ஒரே நாளில் விட்டுருக்கு, கீழேயும் அமர்த்திருக்கு. அதுக்கு ரீசன் என்னென்னா கிரிப்டோவை பற்றி தெரியாமல் அறகுறையாக கதைக்கிறாக்களால் தான், அறகுறையாக செய்கிறாக்களால் தான் இந்த பிரச்சனை வர்றது. ஸோ கிரிப்டோவை பற்றின பேசிக் நாலேஜை வளர்த்துக்கொண்டு கிரிப்டோக்குள்ளே வாங்க. ஃப்ரீ ஏர் ட்ராப் இருக்குது, ட்ரேடிங் இருக்குது, பொட் ட்ரேடிங் இருக்குது. இப்போ வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து பிட்காயின் வந்து 2 மில்லியனோ 2 லட்சம் காயினோ 2 மில்லியன் நினைக்கிறேன் 2 மில்லியன் பிட்காயின் ஏதோ அவங்க வாலெட்டில் சேவ் பண்ணி வைக்க போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களே யோசிக்கிறாங்க, கவர்மெண்ட்டே அந்தளவு யோசிக்க கூட நாங்கள் அப்போ யோசிச்சு பாருங்கள், நாங்களும் இவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு. நிறைய கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோவில் இருந்து இருக்கிற ஆன்சரே இருக்குது. யாரும் ஒழுங்காக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அரைவாசி கொஷின்ஸுக்குரிய ஆன்சர் விளங்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாங்களுக்கு கொஷின் வர சான்ஸ் இல்லை. ஓகே ரைட், இதுக்கு மேலே கொஷின்ஸ் இருக்கிறார்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் போடுங்க. நாளைய வீடியோ இல்லை அடுத்த வீடியோ செய்யக்குள்ள
உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் சொல்கிறது தான் ஃபைனல் இல்லை, நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஓரளவான விஷயங்களை தான் சொல்லி கொண்டிருக்கேன். நானும் கொஞ்சம் கொஞ்சம் தேடித்தான் இந்த நாலேஜை வளர்த்துக்கொண்டேன். நீங்களும் கொஞ்சம் தேடி வளர்த்துக்கொள்ளுங்க. கூகுளில் போயிட்டு கிரிப்டோ தமிழ்னு அடிச்சிங்கன்னா நிறைய வீடியோஸ் வெப்சைட்டுகள் வரும். அதில் போயிட்டு இங்கிலீஷில் கூட வரும். அதை ட்ரான்ஸ்லேஷனுக்கு போட்டு மாற்றி வாசிச்சிங்கனாலே உங்களோட நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கொள்ளலாம். ஸோ அதில் மூலமாக செய்யுங்க. நானும் அப்படி தான் செய்கிறது. கிரிப்டோ சம்மந்தமான நியூஸ்கள் வரும், அதை ட்ரான்ஸ்லேஷனுக்கு போட்டுட்டு அதை வாசித்து ஓரளவு நாலேஜ் எடுத்துக்கொள்கிறது. ஸோ அப்படி நீங்களும் அதில் செஞ்சு நாலேஜ் எடுத்துக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட் இருக்கிறாங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது நாளையான வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற கொஷின்ஸ் எல்லாம் பலமையாக வந்த கொஷின்ஸ் தான், அதாவது ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ், ஆன்சர் பண்ண கொஷின், அடுத்து ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்ட கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ மேலோட்டமாக எல்லாத்துக்கும் சொல்லுவோம் என்று தான் சொல்லியிருக்கேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.